வணக்கம். இது உங்கள் விருப்பமான ஜீவா சினிமா. அன்னபூர்ணின்னு ஒரு சினிமா வந்துச்சு. அந்த படம் தியேட்டரில் பெரும்பாலானோர் பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த புயல் சமயம் இதெல்லாம் மழை டயத்தில் வந்து மாட்டிக்கிச்சு. பெரிய லெவலில் ஓடலை அந்த படம் அந்த இதில். ஆனால் ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பலரும் பார்க்குறாங்க. படம் உண்மையிலே நல்ல படம் தான். அதாவது பெண்களை மையப்படுத்தி வரக்கூடிய கதாநாயகியாக மையப்படுத்தி வரக்கூடிய திரைப்படங்கள் வரிசையில் அன்னபூர்ணி ஒரு முக்கியமான படம் தான். நானும் இந்தியாவிலேயே பெஸ்ட் ஷெஃப் ஆவேன் அங்கிள். நான் கூட அந்த படம் என்ன அந்த சமையல் குக் ஆகணும்னு ஆசைப்படும். அதுக்கு வீட்டில் தடை செய்வாங்க. அதை மீறி ஒரு பெரிய செஃப்பாக தான் லட்சியம். இதில் என்ன இருக்குது, இந்த மாதிரி படங்கள் தான் நிறையா வந்திருக்கே. ஆரம்பத்தில் தடை போட்டு கடைசியில் அவங்க மீறி ஜெயிக்கிற மாதிரியான கதை தான் போகல அப்படின்னு நினச்சேன். படத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு இருக்கிறது. பஸ் கண்டக்டர்ஸ் எல்லாரும் சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது. பிடிச்சதை பண்ணால் லட்சத்தில் ஒருத்தர் இல்லைம்மா, லட்சம் பேருமே சூப்பர் ஸ்டார் ஆகலாம். பெண்களுடைய ஆசை அப்படிங்கிறத ஒரு குடும்பம் எப்படி பார்க்குது, அப்புறம் இந்த ஆச்சாரம், பழக்க வழக்கங்கள், சடங்கு, சாதி, இந்த அமைப்பிற்கும் இயல்பாக இந்த நவநாகரிக நவீன சிந்தனை கொண்ட ஒரு பெண்களின் கனவுக்கும் என்ன மாதிரியான தடை ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த படத்தில் பெருசாக யாரையும் வில்லனாக காமிக்காமல், அதாவது ஒரு கெடுதியாக அந்த மாதிரிலாம் காமிக்காமல் யதார்த்தத்தில் இந்த அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்திருக்கிறாங்க. முழுக்க முழுக்க ஒரு பெண்களை மையப்படுத்தி ஒரு கதாநாயகியை மையப்படுத்திய ஒரு சப்ஜெக்ட். அதனால் வேறு விதமான மசாலாத்தனங்கள் சினிமாத்தனங்கள் இல்லை. படத்தில் மசாலாத்தனம் இருக்குன்னா சமையல் செய்கிற காட்சிகள் படம் முழுக்க வர்றதுனால தான் மசாலாத்தனம் இருக்கே ஒழிய படத்தில் வந்து மசாலாத்தனம் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து செஃப் ஆகணும்னு சொல்கிறப்ப அவங்க வந்து நம்ம பிராமின் ஃபேமிலி அசைவம் பக்கத்துலேயே நம்ம நிற்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம எப்படி அசைவத்தை டேஸ்ட் பண்ணி அதை சமைக்கிற இடத்துல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி வரும்போது, ரங்கனுக்கு பிரசாதம் சமைக்கிறோம் பொண்ணு மாமிசம் சமைக்கிற இடத்துல நிற்கிறான்னு தெரிஞ்சா பக்தாலாம் என்ன நினைப்பா? அதை உடைத்தெறிந்து விட்டு ஒரு பெண் வருகிறாள் அப்படிங்கிறது பாராட்ட வேண்டிய விஷயம். அதுவும் அந்த படத்தில் அந்த பிராமின் குடும்பத்தில் பாட்டியாக வரக்கூடிய சச்சு கேரக்டர், அவங்க பாட்டி. அப்போ அவர்கள் சொல்கிறாங்க, இப்படி ஆண்டாண்டு காலமாக இவனுங்க இப்படி தான் கலாச்சாரம், பழக்க வழக்கம், எங்கள் நம்பிக்கை, நாங்களாம் ஆச்சாரம், இப்படி சொல்லியே பெண்களின் கனவை கெடுத்துடுறாங்க அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அதாவது அந்த பிராமின் ஃபேமிலியில் பிறந்த ஒரு பாட்டி இப்படி செஞ்சிடுறாங்க. இது வந்து ஆண்டவனுக்கு புண்ணியம், கடவுளுக்கு புண்ணியம்னு சொல்லியே நமது லட்சியங்கள் கனவுகளை வீணாக்கிடுறாங்க. இதில் பெரும்பாலும் பெண்கள் தான் தங்களுடைய கனவுகளை விட்டு கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செய்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம். அது ரொம்ப அழகாக எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படியான செஞ்சுருக்கிறாங்க. இந்த மாதிரி படங்கள் வந்து வர வேண்டியது அவசியம். ஏன்னா ஒரு பிரச்சார நெடி மாதிரி செஞ்சால் அது வந்து திட்டமிட்டு ஒரு ஆன்டி பிராமினாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிலாம் சொல்லாமல், ஒரு பிராமின் ஃபேமிலி, அந்த பிராமின் ஃபேமிலியினுடைய கல்ச்சர் எந்த அளவுக்கு வந்து இன்றைய நவநாகரிக நவீன கலாச்சாரத்துக்கு இவர்கள் பேசுகின்ற இந்த ஆச்சாரம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு எதிராக இருக்குது, ஒரு முரண்பாடாக இருக்குது அப்படிங்கிறத படத்தில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் நயன்தாரா ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுத்து இவங்க நடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ இந்த படத்தில் வந்து என்ன இஷ்யூ ஆகிருக்குன்னா, அந்த படத்தில் வந்து முஸ்லீம் பையன் காதலிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதனால் என்ன தப்பு? நீ மட்டும் இப்போ ப்ரொபோஸ் பண்ணல, வேற எவனாவது ஓகே பண்ணி தூக்கின்னு போயிடுவான். ஒரு இந்து பொண்ணோ பிராமின் பொண்ணோ யாரோ ஒன்று கிறிஸ்டினோ முஸ்லீமோ ரெண்டு பேரும் ஒன்றா வேலை பார்க்குற இடத்துல மனசுக்கு பிடிச்சிருந்தா பழகுறாங்க, காதலிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணுறாங்க. இது இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு தானே இருக்குது. இதை அந்த படத்தில் காமிச்சிருக்கிறாங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த படத்தில் கல்யாணம் பண்ணுற மாதிரி எந்த காட்சியும் இல்லை. நயன்தாரா லவ் பண்ணுற மாதிரி காட்சியே படத்தில் கிடையாது. கதாநாயகன் விரும்புகிற மாதிரியான காட்சி உண்டே ஒழிய காதலிக்கிற மாதிரியான காட்சிகள், ரொமான்ஸ் காட்சிகள், டூயட் அந்த மாதிரி படத்தில் எதுவுமே ஒரு சீன் கூட கிடையாது. இருந்தாலும் அது எப்படி ஒரு முஸ்லீம் பையனும் ஐயங்கார் பொண்ணும் பழகிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காமிக்கலாம் அப்படின்னு வழக்கு தொடுத்துருக்கிறார் முன்னாள் சிவசேனாவை சேர்ந்த ஒரு நண்பர். அவர் பயங்கரமான அடிப்படைவாதி, பண்பாட்டு கலாச்சாரவாதி போல். அதனால் வந்து அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். அப்புறம் இன்னொன்று வந்து பார்ப்பனர்கள் கறி சாப்பிட்ற மாதிரி எப்படி காமிக்கலாம் ஒரு பார்ப்பன பெண்ணு? அதாவது இவங்க இன்னும் எந்த காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. கற்காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. நான் பிறப்பிலே ஷெஃப் ஆகிற தகுதியை இழந்துட்டேன். இங்க எந்த கடவுளும் கறி சாப்பிட்டா தப்புன்னு சொன்னதில்லை. ஓ, நான் நான்வெஜ் சாப்பிட்டா கூட தப்பில்லைன்னு சொல்கிறேன். பார்ப்பனர்களோ பார்ப்பனர் அல்லாதவர்களோ இன்றைக்கி கால ஓட்டத்துக்கு அவங்களுக்கு எது தேவையோ அவங்க அதை சாப்பிட போகிறாங்க, ஒதுக்க போகிறாங்க. தன்னுடைய தொழிலுக்கு இது தேவையாக இருக்குது, என்னுடைய தொழில் எனக்கு பிடிச்சிருக்கு, அதில் அசைவம் சாப்பிடுவது ஒரு அத்தியாவசியமாகுது அப்படிங்கிறப்ப அந்த கதாநாயகி அந்த அசைவத்தை சாப்பிட்றாங்க. அதாவது அசைவங்கிறது ஏதோ பிறப்பிலிருந்தே சில பேருக்கு அந்த வாடை ஒத்துக்காது, அதை பார்த்தா பிடிக்காது அப்படிங்கிற மாதிரியான சயின்ஸை உடைச்சு சயின்டிஃபிக்காக யாருக்கும்
இயற்கையிலேயே அசைவம் பிடிக்காத ஜாதி, அசைவம் பிடிக்கிற ஜாதின்னு ஒருத்தவங்க கிடையாது. வளர்ப்பு முறையில் சாப்பிட்டு பழகிறவங்க, சாப்பிட ஒத்துக்காதவங்கிற முறையில் தான் இருக்கே ஒழிய, பிறப்புலேயே எதுவும் எங்களுக்கு அசைவம் பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி கிடையாது அப்படிங்கிறது அந்த படத்தில் அழகாக காமிச்சிருப்பாங்க. ஒரு காட்சியில் நயன்தாரா குழந்தையாக இருக்கும்போது ஒரு கறிக்கடை வெட்டுவாங்க. அந்த கறிக்கடை ஸ்மெல் வரும். அப்போ வந்து அவங்க அப்பா வந்து இது மாமிசம்ங்கிறத உணர்ந்து, ஆஹா நம்ம கொள்கைப்படி இது மாமிசம், இதை நம்ம உணரக்கூடாதுன்ட்டு அப்படி முகத்தை மூடுவார். ஆனால் இந்த குழந்தை நயன்தாரா குழந்தையாக இருக்கும்போது அந்த உணவின் மீது, சமையல் மீது அதுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பு, பாசம், அந்த வேட்கை, அதில் வந்து அந்த ஸ்மெல்ல வந்து அந்த குழந்தைக்கு வந்து எரிச்சலாக தெரியாது. அந்த காட்சியை நல்லா எடுத்திருப்பாங்க. எப்படி ஒரு சாம்பார் ஸ்மெல்லை வந்து ஆஹா இன்னென்ன பக்குவத்தில் இது வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஸ்மெல் பண்ணி அதை ரசிக்குமோ, அதே மாதிரி ஒரு கறிக்கடையிலிருந்து வெளிப்படுகிற ஸ்மெல்லையும் ஆஹா நல்ல கறி ஸ்மெல்லாக இருக்கே அப்படின்னு, அது ஒரு உணவுப் பொருள்னு அந்த ஸ்மெல்லையும் அந்த குழந்தை அப்படி என்ஜாய் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. அதுதான் அன்னபூர்ணியினுடைய கேரக்டரும் அதான். சைவம் அசைவம் கிடையாது, எல்லா சமையலையும் பக்குவத்தோடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயந்தான். அது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் வந்து பிரியாணி சமைச்சு தான் ஒரு பெரிய செஃப் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதையும் விமர்சனமாக வச்சுருக்கிறாங்க. பிரியாணி செய்வதற்கு பிராமினோ, நாடாரோ, தலித்தோ, முஸ்லீமோ, கோணாருங்கிறது காரணம் கிடையாது. யாருக்கு கைப்பக்குவம் நல்லா பிரியாணி செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துடும். இது இவங்க தான் செய்யணும், அது எப்படி பிராமின் பொண்ணு பிரியாணி செய்யலாம் அப்படிலாம் வந்து இது பண்ண முடியாது. விஸ்வரூபம் படத்துலேயும் இதே பிரச்சனை வந்தது. சிக்கனை டேஸ்ட் பண்ணுறதுக்கு பாப்பாத்தி வந்து நிற்கிறா பாருங்கிற மாதிரி கமலஹாசன் சொல்லி அதுவும் விமர்சனமாச்சு. கமலஹாசன் டேஸ்ட் பண்ணுறப்ப பாப்பாத்தி வந்து நிற்கிறா அப்படின்னு ஒரு வார்த்தையை கமலஹாசன் பயன்படுத்தி பிராமின் சங்கம்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ஸோ யதார்த்தத்தில் இன்று எல்லா பார்ப்பனர்களும் வந்து கறி, மீன், பீஃபு எல்லாம் சாப்பிடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. பல நடிகர்கள் அதுக்கு உதாரணம். வெளிநாடுகள் போகிறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாமே இருக்குது. சிலருக்கு அந்த பழக்கம் இல்லாமல் இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சினிமாவில் ஏன் அப்படி காமிச்சிங்க, இந்த ஜாதிக்காரங்க சாப்பிடுவாங்களா அப்படின்னு காமிப்பது இன்னும் தங்களை ஏதோ ஒரு மற்ற மனிதர்களிடமிருந்து தாங்கள் ஏதோ ஒரு மேம்பட்டவர்கள், விசித்திர பிறவிகள் என்று காண்பித்து கொள்ள விரும்புகிற தன்மை, இது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கே எதிரானது. நயன்தாரா மீது அவர்கள் போட்டிருக்கக்கூடிய வழக்கு, அந்த அன்னபூர்ணி மீது படத்தின் மீது போட்டிருக்கக்கூடிய வழக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது. பிராமின் சிக்கன் சாப்பிடக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் கிடையாது. அவர்களோட பிராமின் பையனும் முஸ்லீம் பொண்ணு லவ் பண்ணக்கூடாதுன்னு சட்டம் கிடையாது. ஆனால் இது ஒரு லவ் ஜிஹாத் அப்படி இப்படின்னு இவங்க பரப்புறது எதுவுமே ஏற்புடையது கிடையாது. இவங்க இப்படி பண்ணுறதுனால ஓடிடியில் அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு நெட்ஃப்ளிக்ஸில். அதனால் எல்லோரும் போய் அன்னபூர்ணியை பாருங்கள். தேட்டரில் போய் பார்க்க வாய்ப்பு இல்லாதவங்க நெட்ஃப்ளிக்ஸில் பாருங்கள். படம் வந்து ஒரு 2-2.25 மணி நேரம் நல்லா பொழுது போகுது, நல்லா விறுவிறுப்பாக தான் இருக்குது. பார்க்கக்கூடிய படம் தான். நான் கூட இந்த படம்லாம் என்ன பெருசாக என்ன இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுதுன்னு நினச்சேன். ஆனால் படம் வந்து ஒரு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கு. பெண்கள் முன்னேறணும், வரணும், சாதிக்கணும்னு, அது ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இன்னொன்று, இந்த ராமர் விஷயம். ராமர் காட்டில் வேட்டையாடி கரிமீன் சாப்பிட்டாரு அப்படின்னு ராமாயணத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கதாநாயகன் பேசுகிற மாதிரி காட்சி வருது. இது ராமரை அவமானப்படுத்துதுங்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த மேற்கோளை அந்த கதாநாயகனோ சினிமா நடிகரோ முதன்முறையாக சொன்னால், அவங்க கண்டுபிடிச்சி சொன்னால் நீங்கள் இப்படி கதை கட்டாதீங்கன்னு சொல்லலாம். ராமாயணத்தில் இப்படி குறிப்பிட்டிருக்குன்னு சொல்லி தான் அந்த படத்தில் வருது. அப்போ ராமாயணத்தில் அப்படி இருக்கிறதா அப்படின்னு பார்த்து ராமாயணத்தின் மீது தான் நீங்கள் வழக்கு போடணும். ராமாயணத்தில் ராமர் கரிமீன் சாப்பிட்டார், வேட்டையாடினார், வனவாசத்தில் என்ன உணவு உண்டார்னு அங்கே இருக்கிறது தான் அதை சொல்கிறாங்க. அப்படி மேற்கோள் காட்டி ராமாயணத்தில் அப்படி இருக்கா இல்லையான்னு ஆய்வு செய்து அது குறித்து தான் நீங்கள் பேசணுமே ஒழிய, ராமாயணத்தில் இருக்கிற விஷயத்தை எடுத்து சொன்ன இயக்குனர் மீது, நடிகை மீது, இந்த படத்தின் மீது வழக்கு போடுவோங்கிறதெல்லாம் சும்மா ஒரு வீண் விளம்பரம் தான். ஆனால் நீங்கள் பண்ண விளம்பரத்தின் மூலமாக அன்னபூர்ணியை தேட்டரில் பார்க்காதவங்க ஓடிடியில் பார்க்க வாய்ப்பு இருக்குது. இது மாதிரியான படங்கள் தனித்த ஆளுமைகளாக பெண்கள் வருவது, பெண்கள் கனவுகளுக்கு குடும்பம் வந்து உதவி செய்வது, கலாச்சாரம் என்ற பெயரில் பெண்ணை தடை செய்வது, இது மாதிரியான விஷயங்களை எடுத்து காண்பிக்கும் விதமாக இன்றைய நவீன உலகத்தில் இது மாதிரியான படங்கள் வருவது நல்ல விஷயம். கமர்ஷியலுங்கிற பேரில் ஆபாசத்தையும் இரட்டை அர்த்தத்தையும் காண்பித்து கொள்ளாமல் இது மாதிரியான நடிகைகள் இப்படி பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரியான ஒரு திரைப்படங்களை நடிப்பது நல்ல விஷயம்தான். அந்த விதத்தில் நயன்தாரா மேலே இது போட்ட கேஸெல்லாம் நிற்காது. ராமரை சீண்டியதாக நயன்தாரா மீது வழக்கு, லவ் ஜிஹாத்தை தூண்டிவிட்டதாக நயன்தாரா மீது வழக்கு, இந்து முஸ்லீம் காதலை தூண்டிவிட்டதாக வழக்கு, பிரியாணி சாப்பிட்டதாக வழக்குன்னு பல்வேறு விஷயங்கள் போட்டிருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் ஒரு விமர்சனம் வருது, அவங்க வந்து தொழுதுட்டு பர்தா போட்டு தொழுதுட்டு பிரியாணி செஞ்சாங்க, பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குது, ஜெயிச்சிட்றாங்கன்னு காமிக்கிறாங்க. இந்த காட்சி ஒரு சினிமாத்தனமான காட்சி. ஏன்னா பிரியாணி செய்வதுக்கு ஒருத்தவங்க வந்து பர்தா போட்டு தொழுதுட்டு தான் பிரியாணி செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. பிரியாணி செய்ய தெரிஞ்சிருந்தால் போதும், அந்த கைப்பக்குவம் இருந்தால் போதும். பிரியாணி செய்வதற்கு ஒருவர் முஸ்லீமாகவும் தொழுகை செய்வராகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் ஐயங்காராகவே இருந்தாலும் நல்லா பிரியாணி செஞ்சாருன்னா செய்யலாம். அதனால் எந்த மதத்தை சேர்ந்தவர், நம்பிக்கை உள்ளவர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், யார் பிரியாணி செஞ்சாலும் பிரியாணி நல்லா வரும். அது செய்கிற நோக்கம், செய்கிற விதம், இதில் இருந்து தான் பிரியாணி வேறுபடுமே ஒழிய இதுக்கும் தொழுகைக்கும்
நமாஸ் பண்ணதுனால தான் பிரியாணி நல்லா வந்துச்சுன்னு அந்த படத்தில் ஒரு காட்சி காமிக்கிறாங்க. அது கொஞ்சம் சினிமாத்தனமாக இருக்குது. அந்த சென்டிமெண்ட்டாக அந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமைங்கிற மாதிரி காண்பிப்பதற்காக கடைசி காட்சியில் ஏதாவது ட்விஸ்ட்டு வேணுங்கிறதுக்காண்டி எப்படி செய்ய போகிறா, பிரியாணி இவளுக்கு செய்யவே தெரியாதே, இவ எப்படி ஜெயிக்க போகிறா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பை கிளப்பி ஒரு தொழுதுட்டு அவங்க செய்கிறாங்க, அதனால் அவங்க ஜெயிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. வழக்கமாக நம்ம சினிமாக்களில் கிளைமேக்ஸில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு காட்சி வைப்பாங்க, அதுக்காக வச்ச காட்சி. ஸோ அதில் ஒரு சினிமாத்தனம் இருக்குது, அதை நம்ம ஒன்றும் பெரிய அறிவியல் பூர்வமாக கொண்டாட வேண்டியதில்லை. ஆனால் மற்றபடி இந்த திரைப்படத்தில் கூறப்பட்டிருக்கக்கூடிய இந்து முஸ்லீம் ஒற்றுமை, சமையல் குறித்து பேசுகிற விஷயங்கள், ஒரு பெண் தனித்து நின்று போராடுவது, பெண் வளரணும்னு நினைக்கும் போது இந்த மத ஆச்சாரங்கள் கலாச்சாரங்களை தடையாக இருக்கிறது, அதை மீறி அவள் ஜெயிக்கிறது, இது மாதிரியான படங்கள் குடும்பத்துடன் எல்லோரும் பார்க்கணும். ஒவ்வொரு குடும்பமும் பெண்களுடைய ஆசையை இந்த மாதிரியான பழமைவாத விஷயங்களை சொல்லி தடை போடக்கூடாதுங்கிறதுக்காகவே அன்னபூர்ணி படத்தை பார்க்கலாம். மற்றபடி ராமர் வழக்கில் சிக்கிய நயன்தாராக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, மக்கள் ஆதரவு இருக்குது. இதில் எந்த பிரச்சனையும் வராமல் நயன்தாரா வெளியே வருவார். இந்த படத்தை மக்கள் பார்க்கலாம் அப்படிங்கிறத ஜீவா சினிமா பரிந்துரையாக வைக்கிது. இது போன்ற பல்வேறு சினிமா தொடர்பான செய்திகள், பல்வேறு பரிணாமங்கள், உரையாடல்கள் உங்களை தொடர்ந்து வந்து சேருவதற்கு ஜீவா சினிமா சேனலை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் செஞ்சு மற்றவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நன்றி.